ஹலோ ஆல், நான் ஹரிஷ்குமார். நேத்தி என்ன தெரியல, மண்டேனே ஞாபகம் இல்லை, வீடியோவும் போடவும் மறந்துட்டேன். அதனால என்ன வந்து போட்டுடுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் ஏலியன்ஸ் வந்துருச்சு, வந்துட்டு அவங்களோட அந்த யூஎஃப்ஓ வந்து நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸை வச்சு அடித்து துவம்சம் பண்ணி அதை கீழே தள்ளி அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்துருக்காங்க. இது என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ராலேருந்து ராஜஸ்தான் அந்த அந்த சரௌண்டிங்குள்ளே தான். மேலே நீங்கள் இன்ஸ்டாகிராம்லாம் இன்னைக்கு ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு நியூஸு. அதை பற்றி எக்ஸாக்ட் ஃபுல் நியூஸ் இன்னும் வரல, அரைகுறையாக வந்திருக்கு. இன்னும் அதை பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஃபுல் நியூஸ் அனுப்புகிறேன் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. இப்போதைக்கு எதுவும் ஃபுல் நியூஸ் என்ன, யார் அமிச்சா, என்னது அது, உண்மையிலேயே அது யூஎஃப்ஓவா, அன்னோன் ஃப்ளையிங் ஆப்ஜெக்டா, இல்லை வேற ஏதாவது இந்த சைனா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நடுவில் கூட வந்து அமெரிக்கா மேலே ஒரு பலூன்லாம் பறந்துட்டு இருந்தது, கனடாலேருந்து அப்படியே சுற்றி சுற்றி அமெரிக்கா மேலே வந்தது. அதை வந்து கடைசியில் வந்து அமெரிக்கா வந்து அதை அடித்து உடச்சி கீழே தள்ளி எடுத்து பார்த்தவொடனே தான் தெரிஞ்சது சைனாவோட ஸ்பை பலூன் அப்படின்னு. ஆனால் அது வரைக்குமே அவங்க என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, அந்த பலூனே ஒரு ஏலியன் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி இது வேற ஏதாவது இது கண்காணிக்கிறதுக்காக ஏதாவது ஒரு நாட்டிலேருந்து வந்ததா என்ன எதுன்னு தெரியல. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், திருடங்களை போலீஸ்காரங்க பிடிக்கிற மாதிரி அதே இதை நீங்கள் எக்ஸாக்டாக இமேஜின் பண்ணிக்கோங்க. அது அப்படியே வானத்தில் நடந்தால் அப்படி இருக்கும். வானத்தில் வந்து ஒரு ஒரு ஏர்ஃபோர்ஸில் இருக்க ஒரு ஃப்ளைட் வந்து அதை துரத்திக்கிட்டு போகுது. அதை பற்றி ஏகப்பட்ட வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. இங்கேருந்து ஒரு லைட் மாதிரி ஒன்று வருது, மேலே இந்த சைட்லேருந்து ஒன்று வருது, இந்த சைட்லேருந்து ஒன்று வருது, அதுக்கப்புறம் இந்த சைட்லேருந்து 2 வருது, இந்த சைட்லேருந்து 1 வருது. வந்ததுக்கப்புறம் அந்த ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அடித்து அது ஒரு பக்கமாக போய் அந்த பக்கம் விழுந்து டம்முன்னு ஒரு சவுண்டு கேட்குது, அவ்வளோதான். இதுதான் இப்போ வந்து ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு இந்த நியூஸு. இதை பற்றி ஃபுல் நியூஸ் என்னன்னு இன்னும் தெரிஞ்சுக்கல. இது வந்து எடுத்து சயின்டிஸ்ட் எல்லாருமே செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க, இது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே ஒரு திருடனை போலீஸ் பிடிக்கிற மாதிரி துரத்திட்டு போயிட்டு இருக்காங்க வானத்துல துரத்திட்டே போறாங்க. அந்த கப்பஞ்சாசர், அந்த என்ன சொல்றது, பறக்கும் தட்டுன்னு சொல்லுவாங்க கப்பஞ்சாசர்னு, அது அப்படியே பறந்துகிட்டே இருக்கு. அன்னோன் ஃபிளையிங் ஆப்ஜெக்ட் அது அவ்வளோ ஃபாஸ்டா மூவ் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம இப்போ நார்மலா கீழே இருந்து நம்ம ஒரு ஃபிளைட் போறதை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப வேகமா போற மாதிரி தெரியாது, பொறுமையா தான் போற மாதிரி தெரியும். ஆனா ஃபிளைட்ல இருக்கிறவங்களுக்கும் அது பொறுமையா போற மாதிரி தான் தெரியும். ஏன்னா நானும் ஃபிளைட்ல டிராவல் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் கேளுங்க, ஃபிளைட்டை டிராவல் பண்ணவங்களுக்கு தெரியும். ஏன்னா ஃபிளைட் உள்ள உட்காந்துருந்தாங்கன்னா அது ரொம்ப பொறுமையா என்னமோ நம்ம ஊர் டவுன் பஸ் போற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு அதை ஃபீல் பண்ணவங்க சொல்லியிருப்பாங்க. ஏன்னா எனக்குமே அப்படிதான் இருந்தது. நான் கூட அது நீங்க கீழே ஃபிளைட் வந்து டேக் ஆஃப் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட 350 400 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் எடுப்பாங்களேவான். ஏன்னா அந்த ஸ்பீடில் எடுத்தாதான் அதை வந்து நம்ம டக்குன்னு டேக் ஆஃப் பண்ண முடியும். திருப்பி லேண்டிங் அப்பவும் அதே ஸ்பீடில் வந்து தான் இறக்குவாங்க. அதனால டேக் ஆஃப் ஆகும்போது மட்டும்தான் உங்களுக்கு இவ்வளோ ஸ்பீடாக போகிற மாதிரி தெரியும். மேலே ஒன்ஸ் அது மேலே டேக் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா ஃப்ளைட்டு அந்த அவ்வளோ ஸ்பீடாக போகிற மாதிரியே மேலே போகும்போது நமக்கு தெரியவே தெரியாது. அந்த மாதிரி தான் இதுவுமே. ஆனால் இதை பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டும் அவ்வளோ ஸ்பீடாக போகுது, முன்னாடி போகிற அந்த அன்னோன் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் யூஎஃப்ஓவும் அவ்வளோ ஸ்பீடாக போகுது. அதை துரத்திட்டே போகிறாங்க பின்னாடி. இந்தியாவில் இருக்கிற ராணுவம் எல்லா ஆர்மி ஆஃபீஸர்ஸும் துரத்திட்டு ஏர்ஃபோர்ஸில் இருக்கிறவங்க துரத்திட்டு போகிறாங்க அதை பிடிக்கிறதுக்காக. கடைசியில் அது என்ன பண்ணாங்கன்னு தெரில. ஆனால் அதை வந்து அந்த லைட் அடித்து நைட்டு தான் இதெல்லாம் நடந்திருக்கு போல இருக்கு. ஆனால் இது காலையில் தான் நடந்தது. ரொம்ப நேரமாக துரத்திட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா அதை அடித்து கீழே விழுந்திருக்கு. விழுந்ததுக்கப்புறம் அது உள்ளே வந்து நிறைய எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, என்னன்னே தெரில. அது நம்ம ஃபோன்லலாம் பார்த்தீங்கன்னா மதர் போர்டுன்னு ஒன்று இருக்கும். அது உள்ள அது பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக க்ரீன் கலரில் ஒன்று இருக்கும், அது பேர் மதர் போர்டுன்னு தான் நினைக்கிறேன். அதில் வந்து சின்ன சின்ன சிப் இருக்கும், சின்ன சின்னதாக வந்து அது என்னது ஸ்பால்டிங்காக ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, வெல்டிங்க்கு இன்னொன்று ஒன்று சொல்லுவாங்க, ஃபோனை வச்சு வெல்ட் பண்ணுவாங்க, ஸ்பாண்ட்ரிங்காக ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. எனக்கு அது ஒரு பேர் கரெக்டாக தெரியல, மறந்து போச்சு டக்குன்னு. இவ்வளோ நேரம் ஞாபகம் வச்சுருந்தேன். அதை வச்சு இது பண்ணதெல்லாம் இருக்கும். ஃபோனில் பார்த்தீங்கன்னா மதர் போர்டு மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் உள்ள நிறையா ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இது என்னன்னே தெரியல, நிறைய பேர் இது பண்ணிட்டு இருக்காங்க. எலான் மஸ்க் வந்து இதை பற்றி பேசியிருக்காரு, இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில பேர் இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இது வந்து அன்னோன் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் தான், ஆனால் இது வந்து ஏலியன்ஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கிராஃபிக்ஸ்லாம் பண்ணி வச்சுருக்காங்க இன்ஸ்டாகிராமில். ஏலியன்ஸ் வந்து அந்த விழுந்த இடத்துல வந்து கீழே ஒரு ஓட்டை போட்டு ஏலியன்ஸ் அதுலேருந்து எங்கள் ஆப்ஜெக்டை கொடுங்க நாங்கள் மேலே போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஏஐ கிரியேஷன் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த நியூஸ் இன்னைக்கு யாரோ பேசுறதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்கணும்னு பார்த்தேன், அதனால நான் போட்டேன் இன்னைக்கு வீடியோ. இதுக்கு முன்னாடி போட்டிருக்காங்க நிறைய யூடியூபர்ஸ், 2-3 பேர் போட்டிருந்தாங்க. ஆனால் அதை பற்றி எக்ஸாக்ட் நியூஸ் இது என்னன்றது வந்து இன்னுமே சோசியல் மீடியாவில் இன்னுமே வரல.
அது வந்ததுக்கப்புறம் நான் டீட்டெயில்டாக நான் வீடியோ போடுறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். இந்த மாதிரி ஏலியன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு ஏலியன் வீடியோ போட்டிருக்கேன். நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஹரிஷ்குமார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். பை, லவ் யூ ஆல், செஸ் பை.